கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கழுத்தை இறுக்கி கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட நடிகை அப்சராவோட கொலை வழக்குல குற்றவாளிக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கு. தாலிவரம் கேட்ட காதலிக்கு மரணத்தை பரிசா கொடுத்த பூசாரியோட தெய்வீக காதல் கதை இது. அப்சரா கூர்மையான கண்கள், சிவப்பு நிறம், அழகான முகம், ரசனைக்குண்டான சிரிப்பு, பலரும் கண்ணிமைக்காமல் பார்க்கும் ஒரு பரவச தோற்றம் கொண்ட இளம்பெண். சீரியலில் நடிகையாகிவிட வேண்டும் என்பது அப்சராவின் ஆசை. அதற்காக அயராது பாடுபட்டார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் தான் அப்சராவின் சொந்த ஊர். தாயுடன் தனிமையில் வசித்து வந்த அப்சரா கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதியன்று நண்பர்களுடன் கோயம்புத்தூருக்கு இன்ப சுற்றுலா செல்ல திட்டமிட்டுள்ளார். அதன்படி நண்பர்கள் அனைவரும் ஏர்போர்ட்டில் காத்திருக்க அப்சரா கடைசி நேரத்தில் தான் வரவில்லை என கூறி போனை துண்டித்திருக்கிறார். அன்றிலிருந்து அப்சராவை யாரும் பார்த்ததாக தெரியவில்லை. செல்போனும் சுவிட்ச் ஆஃப், எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில்தான் அடுத்த சில நாட்களில் சாய் கிருஷ்ணா என்ற ஒரு நபர் ராஜீவ் நகர் காவல் நிலையத்தில் அக்கா மகள் அப்சராவை காணவில்லை என புகார் அளித்திருக்கிறார். பெற்றோர், நண்பர்கள் என யாருமே புகார் கொடுக்காத நிலையில் சாய் கிருஷ்ணா மட்டும் அக்கா மகளை காணவில்லை என கூலாக வந்து புகார் கொடுத்தது போலீசாருக்கு சந்தேகத்தை வரவழைத்தது. உடனே சாய் கிருஷ்ணாவின் செல்போனை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் சடலத்தை எப்படி அப்புறப்படுத்துவது என அவர் கூகுளில் தேடிய பிரவுசிங் ஹிஸ்டரியை பார்த்திருக்கிறார்கள். சாய் கிருஷ்ணாவிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் அப்சராவை கொன்றுவிட்டு உடலை மறைக்க கூகுளிடம் ஐடியா கேட்டது தெரிய வந்திருக்கிறது. மேலும் அப்சரா ஒன்றும் அவரது அக்கா மகள் இல்லை, கள்ளக்காதலி. ஆம், தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்தவர்தான் இந்த வெங்கடசாய் சூர்யா கிருஷ்ணா. 38 வயதான இவருக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளனர். ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக வேலை பார்த்த சாய் கிருஷ்ணா ஒரு கட்டத்தில் வேலையை விட்டுவிட்டு கோவிலில் அர்ச்சகராகி இருக்கிறார். கூடவே ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வந்துள்ளார். அப்போதுதான் கோவிலில் வைத்து திருமணமான சாய் கிருஷ்ணாவுடன் பக்தையாக வந்த அப்சராவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. 33 வயதான அப்சராவும் ஏற்கனவே திருமணமானவர்தான். 2020இல் தெலுங்கானாவைச் சேர்ந்த கார்த்திக் ராஜா என்ற சாஃப்ட்வேர் என்ஜினியரோடு திருமணம் முடிந்திருக்கிறது. இருவரும் அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார்கள். ஆனால் அப்சரா ஆடம்பரமாக வாழ ஆசைப்பட்டிருக்கிறார். ஃபாரின் ட்ரிப், 5 ஸ்டார் ஹோட்டல், ராயல் விருந்து, அடிக்கடி ஷாப்பிங் என கணவனின் கல்லாவை காலி செய்துள்ளார். இதனால் 25 லட்சம் கடன்காரனாக மாறியிருக்கிறார் கார்த்திக் ராஜா. ஒரு கட்டத்தில் அப்சராவின் ஆடம்பரத்தை கண்டித்ததால் கணவனின் மீது வரதட்சணை கொடுமை என புகார் கொடுத்துள்ளார் அப்சரா. கடனை கட்ட முடியாத நிலை, மனைவியின் அபாண்ட புகார் என விரக்தியடைந்த கார்த்திக் ராஜா தற்கொலை செய்து கொண்டு இறந்து போயிருக்கிறார். இவை அனைத்திற்கும் அப்சராவின் தாயும் காரணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் அழகாக இருப்பதை பயன்படுத்தி சீரியலில் வாய்ப்பு தேட தொடங்கியிருக்கிறார் அப்சரா. ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருப்பதால் அப்சரா அடிக்கடி கோவிலுக்கு செல்வது வழக்கம். அப்படிதான் சாய் கிருஷ்ணா அர்ச்சகராக இருந்த கோவிலுக்கு சாமி கும்பிட சென்றிருக்கிறார். அப்போது சாய் கிருஷ்ணாவுக்கும் அப்சராவுக்கும் இடையே ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியிருக்கிறது. பின் அப்சராவை திருமணம் செய்து கொள்வதாக கூறி அடிக்கடி உல்லாசம் அனுபவித்திருக்கிறார் சாய் கிருஷ்ணா. அதன் விளைவாய் அப்சரா கர்ப்பம் தரித்திருக்கிறார். இந்த விஷயத்தை கூறி சாய் கிருஷ்ணாவிடம் திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டபோது நாளை என தவிர்த்து வந்துள்ளார். இப்படியே நாட்கள் கடக்க வயிற்றில் சிசு வளர உடனே திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியுள்ளார் அப்சரா. ஆனால் தாலி கட்ட மறுத்த சாய் கிருஷ்ணா ரகசிய காதலிக்கு சமாதி கட்ட முடிவெடுத்துள்ளார். அதன்படி கோவை செல்லவிருந்த அப்சராவை ஏர்போர்ட்டில் டிராப் செய்வதாக கூறி அழைத்து சென்றிருக்கிறார் சாய் கிருஷ்ணா.
போகும் வழியில் திருமணம் செய்து கொள்ளலாம் என சொல்லி ட்ரிப்பை கேன்சல் செய்ய வைத்துள்ளார். காதலனின் பேச்சை நம்பி ட்ரிப்பை கேன்சல் செய்துவிட்டு காரில் பயணித்த அப்சராவுக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. ஆள் அரவமற்ற இடத்தில் காரை நிறுத்திய சாய் கிருஷ்ணா ஒரு பிளாஸ்டிக் கவரை எடுத்து அப்சராவின் தலையில் மாட்டி இறுக்கி இருக்கிறார். மூச்சு திணறி காரிலிருந்து வெளியே இறங்கிய அப்சராவின் தலையில் கல்லால் அடித்து மிக கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். பின் சடலத்தை காரின் டிக்கியில் போட்டு சாரோ நகர் பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார் சாய் கிருஷ்ணா. ஊரடங்கிய இரவு நேரத்தில் காரில் இருந்த அப்சராவின் சடலத்தை அதே பகுதியில் உள்ள ஒரு பாதாள சாக்கடையில் போட்டு சிமெண்ட் வைத்து மூடியிருக்கிறார். பின் தாமே நேரில் சென்று புகார் அளித்தால் போலீசாருக்கு சந்தேகம் வராது என நினைத்த பூசாரி சாய் கிருஷ்ணா காவல் நிலையத்தின் கதவை தட்டியிருக்கிறார். ஆனால் நடந்த அத்தனையும் சாய் கிருஷ்ணா எதிர்பாராத ஒன்று. அக்கா மகள் என பாசமாக கூறிய வார்த்தையில் சந்தேகித்த போலீசார் சாய் கிருஷ்ணாவின் செல்போனை ஆய்வு செய்ததில் மொத்த கொலை நாடகமும் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. விசாரணை முடிவில் சாய் கிருஷ்ணாவை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இது தொடர்பான வழக்கு ஹைதராபாத் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அர்ச்சகர் சாய் கிருஷ்ணாவுக்கு ஆயுள் தண்டனையும் 10 லட்சம் அபராதமும் வழங்கி தீர்ப்பளித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.